இப்போ தமிழ்நாடுக்குன்னு வந்து ஒரு ஸ்டியரிங் கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டி வந்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்தா நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணலாம், இல்லை மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டியரிங் கமிட்டி வந்து 2016-17 எண்டில் வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ஏர்போர்ட் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 ஏரியாவை சூஸ் பண்ணுறாங்க. லைக் மீனம்பாக்கமும் அதில் இருக்கு. மீனம்பாக்கம் ஆல்ரெடி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மழைலாம் வந்துங்கன்னா ஃப்ளைட்டே டேக் ஆஃப் ஆகாது, லேண்ட் ஆகாது. அதுக்கான இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா செகண்ட் ரன்வே ஆஃப் மீனம்பாக்கமே ஆல்ரெடி வந்து ஒரு ஆறு மேலே தான் போயிட்டு இருக்கு. நீங்கள் மேப்பை பார்த்தா தெரியும். நான் இந்த வீடியோ போடும்போது நீங்கள் அந்த மேப்பை பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஸோ அங்கேயே அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு நிறைய இஷ்யூ இருக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவுட்டர் சிட்டி லைக் காஞ்சிபுரம் பார்க்கும்போது பரந்தூர் அப்படின்ற ஒரு இடத்த சூஸ் பண்றாங்க. ஸோ இதுக்கான வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 29,144 கோடி. ஸோ எவ்வளோ லேண்ட் அக்யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா 21,273 ஹெக்டேர் அளவுக்கு வந்து லேண்டை வந்து கைப்பற்ற போறாங்க. ஸோ நீங்க நார்மலா நான் வந்து இந்த நம்பர் சொல்லிடுறேன் 21,000 அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்பர்ஸ்லாம் இல்லை, 21,000 ஏக்கர் அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு ஏரி. அதில் ஒரு 3-4 ஏரி, 3-4 குளங்கள், நீர்நிலைகள், ஃபார்ம் லேண்டு, அக்ரிகல்ச்சர் லேண்டு, காய்கறி விளைவிக்கிற லேண்டு, ரோடு, வே, வாழ்வாதாரம் இத்தனை வருஷம் இருந்து அந்த இடத்துல ஒரு ஃபைனான்சியல் ஸ்ட்ரக்சர் உருவாக்கியிருப்பாங்கல்ல, இந்த இடத்துக்கு போனால் நம்ம வருமானம் ஈட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே இதை தவிர்த்து நம்ம எல்லாரும் மனுஷங்களை பற்றி தான் யோசிக்கிறோம் அப்படின்ற ஒரு சுயநலம் இருக்குல்ல, அதுதான் நம்ம மனுஷங்களை பற்றி மட்டும் தான் யோசிக்கிறோம். ஸோ இதை தவிர்த்து அந்த இடத்துல அஃபெக்ட் ஆக போகுது எக்கலாஜிக்கல் பேலன்ஸ், என்விரான்மெண்டல் சிச்சுவேஷன்ஸ். இதெல்லாம் வந்து காலியாகும் போது அங்கே இருக்கிற சின்ன சின்ன ஸ்பீஷீஸ், புழு பூச்சிலேருந்து பெரிய பெரிய விலங்குகள் மட்டும் இல்லாமல் நிறைய தாவர வகைகளும் அழியக்கூடியதுக்கான வாய்ப்புகள். அழிஞ்சிருங்க, வாய்ப்புகள்லாம் கிடையாது. நீங்கள் க்ளீன் பண்ணி நீங்கள் அடுத்தது வந்து ஒரு அதை ஃபார்ம் லேண்டாக இல்லை ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டாக மாற்ற போகிறது இல்லை. ஏர்போர்ட் மாதிரி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா தார் ரோடு போடுவோம், பில்டிங் கட்டுவோம், சீவேஜ் சிஸ்டம் ரெடி பண்ணுவோம். அடுத்து என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் மாடர்னைஸ் தான்